வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சொல்லிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். இயற்தமிழில் கம்பராமாயணத்தில் கோசல நாட்டினுடைய பாலகாண்டத்தில் கோசல நாட்டினுடைய சிறப்பை சொல்கிறார் கம்பர். அப்படி சிறப்பை சொல்லும்போது அந்த நாட்டில் எல்லா வளத்தையும் சொல்லிக்கொண்டே வரும்போது முக்கியமாக ஒரு குறியீடு என்று சொல்வார்களே, எதை காட்டி எதை சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக் மாதிரி ஒரு பதம் என்பது போல் எடுத்து காட்டுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ வளமாக இருந்தது, எவ்வளோ செழிப்பாக இருந்தது, எவ்வளோ வேறு எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது பெண்களை பற்றி குறிப்பாக சொல்கிறார். ஒரு நாட்டில் யார் எப்படி இருந்தாலும் பெண்கள் குழந்தைகள் அந்த மாதிரி அவங்களெல்லாம் யார் நல்ல இடத்தில் வைத்திருக்கிறார்களோ அதுதான் சிறந்த நாடு. அதனால் பெண்கள் நிலைமை முக்கியமாக சொல்லும்போது அது ஒரு அளவுகோல், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு அளவுகோலாக நிச்சயமாக எடுத்துக்கொள்வது தான் இலக்கியங்களிலிருந்து இன்று வரைக்கும் வரலாற்றில் இருக்கிறது. அப்படி கம்பர் அந்த கோசல நாட்டில் பெண்களுக்கு நிலைமையை சொல்கிறார். எப்படி அழகாக சொல்கிறாருன்னா, பெருந்தடங்கண் பிறை நுதலாருக்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, பெருந்தடக்கன் பிறை நுதலார்க்கெல்லாம், பெரும் தடக்கன் நல்ல நீண்ட விழிகள், பெரிய நீண்ட விழிகள் கொண்ட அழகிய பெண்கள். பிறை நுதலார் அந்த நுதல் நெற்றி பிறை நிலவு மாறி வளைந்திருக்கிற அழகான நெற்றியுடைய பெண்களுக்கெல்லாம் பொருந்து செல்வமும், எல்லாருக்குமே செல்வம் இருந்திருக்கு, கல்வியும் இருந்திருக்கு. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால், கிடைக்கதாலும் எழுதலாம், பூத்தலால் எழுதியிருக்காரு. எவ்வளோ மனம் நிறைந்த அழகு நிறைந்ததுன்ற அந்த அப்படி ஒரு வளம் போய் பெண்களுக்கு கிடைப்பது என்பதை பூத்தல் என்ற சொல்லின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் மிக அழகாக. வருந்தி வந்தவர்க்கு என்றால் அங்கே இருக்கிறவங்க இல்லை, அந்த நாட்டில் இருக்கிறவங்க இல்லை, வந்தவர்க்கு. அப்போது அந்த நாட்டில் எந்த ஒரு ஏழ்மையும் இல்லை. வெளியிலேருந்து வந்தால் தான் அவங்களுக்கு தான் இந்த ஏதாவது உதவி செய்யணுன்னா அது வெளியிலேருந்து வர்றவங்களுக்காக தான் இருக்கும். அந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்படலை, அந்தளவுக்கு எல்லாம் வசதியாக இருக்காங்கன்றது அந்த வந்தவர்க்குன்ற ஒரு சொல்லில் கம்பர் சொல்லிட்டு போயிடுறாரு. வருந்தி வந்தவர்க்கு, வேறு வழி இடம் இல்லாமல் எங்கேயோ கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி, எது அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது, விருந்துக்கு வயிற்றுக்கு உணவு கொடுக்கறது, ஏதாவது தினமும் கொடுத்து அனுப்புவது, இப்படியெல்லாம் அன்றி, இதெல்லாம் தவிர விளைவன யாவையே, அவங்களுக்கு கல்வியும் செல்வமும் பலமாக கிடைச்சதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை தவிர வேறு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு தற்பெருமை கூட இதில் இருக்கிறது இல்லையா? அவங்க என்னப்பா தான தர்மத்தை தவிர வேறு என்ன செய்யலை, அவங்க படிச்சுட்டு செல்வமாக இருந்தாங்க, தானத்தை தவிர வேறு எதுவுமே செய்யலை அப்படின்னா, எதுவுமே செய்யலை வெட்டியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அது பெரிய விஷயத்தையே அவர்கள் செய்து விட்டார்கள் என்று அநாயசமாக சொல்கிறார். அப்படி தான் இந்த பாடலை நம்ம பார்க்கணும். ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா? அதாவது பெருந்தடங்கண், பெரிய அழகழகான பெரிய மிளிர்கின்ற கண்களை உடைய பெண்கள், பிறை நுதலார்க்கெல்லாம், பிறை போன்ற நிலவு போன்ற நெற்றியுடைய பெண்களுக்கெல்லாம் அப்படின்னு எடுத்தவுடனே பெண்களை பற்றி சொல்லிடுறாரு. ஏன்னா ஆண்கள் கல்வி பெரிய அதில் ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது எல்லாம் இயல்பாக கிடைக்கக்கூடியதான். பெண்கள் வரைக்கும் கல்வி போய் சேர்ந்துருக்கிறது என்பது இன்றைய சமுதாயத்துக்கும் சொல்கிற ஒரு செய்தி தான். அந்த காலத்துலேயே அப்போல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா கம்பராமாயண காலத்தில், இப்போ இன்னும் படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா கம்பர் மிக அழகாக அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். பெருந்தடக்கன் பிறைநுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? நன்றி.